நீ கூப்பிடுற நேரத்துல ஆவியானவர் வரக்கூடாது. நம்ம ஜபிக்கும் போது அந்நிய பாஷையில ஜபிக்கிறோம். இட்ஸ் வெரி குட், வண்டர்ஃபுல். ஆவியில நிரம்பி ஜபிக்கிறோம். ஆனா ஆவியானவர் எந்த நேரத்துல எந்த நிமிஷத்துல அவனை சந்திக்க வராரோ, you need to be sensitive to the Holy Spirit. ஆவியானவர் என்னிடத்துல எந்த நேரத்துல வருவார்? Because I'm waiting for you. ஆளுங்களோட பேசிட்டு இருப்பேன், என் நினைவு அங்க நிக்காது. I'm already connected to the Holy Spirit. அவர் எப்ப என்கிட்ட பேச விரும்புகிறாரோ, எப்ப என்கிட்ட சொல்ல விரும்புகிறாரோ, எப்ப என்னை தொட விரும்புகிறாரோ, அவர் எந்த நேரத்துல வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தமா என் உள்ளம் இருக்கிறது. உங்கள் உள்ளமும் அப்படி இருக்கிறது. திடீர்னு காய்கறி வெட்டிட்டு இருப்பேன், திடீர்னு ஆவியானவரோடு சேர்வார். வெட்டிக்கிட்டே காய்கறி வெட்டிக்கிட்டே அந்நிய பாஷையில ஜெபம். உனக்கே தெரியாது ஏன் திடீர்னு அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன்னு. அப்படியாப்பட்ட உறவுக்குள்ளார நீ பரிசுத்த ஆவிக்குள்ளார வராவிட்டா, திடீர்னு சமைக்கிற, திடீர்னு குளிக்க போற, திடீர்னு ஆண்டவர் இடைப்படுகிறார். கொஞ்ச நேரம் இல்லைங்க, ஆவியானவர் சொல்லிட்டு இருக்கா அந்நிய பாஷையில. எந்த நிமிஷமும் கார் ஓட்டும் போதும், வீட்டுல இருக்கும் போதும், சமைக்கும் போதும், வேலை செய்யும் போதும், வேலை இடத்திலும், என் வாலிப நாட்களில அதிக நேரம் வேலை இடத்துல அழுது கொண்டு இருந்த நாட்கள் உண்டு. கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ற ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார், என்னோடு பேசிக் கொண்டே இருக்கிறார், என் ஆவியை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், என் ஆவியை சரிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். When a Christian of God, you cannot come into that experience. I feel sorry for you. In the Jesus coming, you will never be taken. எப்ப ஆவியானவர் பப்பல உட்கார்ந்து இருப்பேன், திடீர்னு கை நடுக்கும், ஆவியானவர் உன்னை அந்நிய பாஷையில நடத்தி கொண்டு இருப்பார். அந்த இடத்துல போய் அந்நிய பாஷை பேசுவேன். சத்தமா பேச முடியுமா? ஆண்டவர் இடைப்பட முடியாது. சொந்தக்காரங்களோட சாப்பிட்டு இருப்பேன், திடீர்னு ஆவியானவரோடு இடைப்படுவார். எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு நீ போய் அந்நிய பாஷையில ஜபிக்க முடியுமா? முடியாது. களியாட்டங்களும் சொந்த பந்தங்கள் ஆட்ட பாட்டமும் நன்றுதான், எல்லாம் வண்டர்ஃபுல் தான். அந்த நேரத்தில் ஆவியானவருடைய சந்திக்க வந்தா உன் இதயத்தை நீ என்ன செய்வா? ஐயோ இப்படி ஜபிக்கிறது சொல்லி அதை கட் பண்ணுவேன். அந்த ஆவியானவரை கட் பண்ணுவேன். நீ கட் பண்ணுவேன். ஆவியானவர்கிட்ட பேசும்போது நான் அண்டர்ஸ்டாண்டிங். எந்த நேரமும் இரவோ பகலோ காலையோ, சில பேர் தூங்குவது திடீர்னு கண்ணு முடிச்சது கண்ணு விழிச்சோட எந்த நேரமும் ஆவியானவர் காலையோ மத்தியானமோ 10 மணிக்கோ ஈவினிங்கோ ராத்திரியோ தூங்கும் போதோ ஆவியானவர் உன்னோடு இடைபட நீ கொடுக்காவிட்டா இயேசுவின் வருகையின் சத்தம் உனக்கு கேட்காது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஜாக்கிரதை.